சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலுங்க. ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது. அந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் பசங்க எல்லாருமே நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. மயான அமைதியில் இருக்குது. ஒரே ஒரு ரூமில் மட்டும் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. அந்த அழுகிற சத்தம் யாரோடதுன்னா, அந்த ரூமில் இருக்கிற ஒரு 5 பசங்க ஓஜா போர்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஓஜா போர்டு விளாண்டுட்டு இருக்கிற அந்த பசங்க ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டு, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க, எங்களை ஏன் பின்தொடர்றீங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு, ரொம்பவே ஏங்கி அழுதுகிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேமை முடிக்க முடியாமல், இப்போ முடிச்சிடலாமா, ஓகேவா, எங்களை விட்டுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது காயின் நோவில் போய் நிற்கிதுங்க. யார் இந்த 5 பசங்க? அந்த ஹாஸ்டல்ல அப்படி என்ன நடந்துச்சு? எதுக்காக இந்த பசங்க ஓஜா போர்டு விளாண்டாங்க? சாதிக் பாஷாங்கிறவர் இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு நடந்த ஒரு உண்மை கதையை எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில இதை மறக்கவே முடியாதான். இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறமா இதை என்னோட வாழ்க்கையிலையும் மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக தாங்க இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டேஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனது சாதிக் பாஷாங்கிறவர் தாங்க. சாதிக் பாஷாவோட சொந்த ஊர் கரூருங்க. அவர் ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் அவரோட பள்ளி படிப்பை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அவர் படிக்கிறது 12th ஸ்டாண்டர்டுங்க. இந்த ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னா, சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுங்க. பைபாஸ்லேயே இருக்குமா. அந்த பைபாஸில் இருக்கிற ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே பாய்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குமாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலை ஒட்டி கீழேயே மெஸ் இருக்குமா. இந்த ஹாஸ்டலோட மெஸ் இருக்கும் இல்லையா, மெஸ்ஸு கீழே தான் இருக்குமா. அந்த மெஸ்ஸை ஒட்டியே ஒரு 200 மீட்டரில் ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குமாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குமா. ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி ஒரு கோட்டை சுவர் இருக்குமா. அதுதான் இவங்களோட மொத்த ஸ்கூலோட கோட்டை சுவரே. அதுதான் இவங்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த கோட்டை சுவர். அதுக்கு பின்னாடி கருவேல மரம், முள்ளுக்காடு அந்த மாதிரி தான் இருக்குமாங்க. இதுதான் அவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு. ஹாஸ்டல் உள்ள சாதிக் பாஷா தங்கியிருக்கிற ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களோட ரூம் ஓப்பன் பண்ண உடனே 4 மூலையிலுமே ஒவ்வொரு கட்டில் இருக்குமாங்க. இங்க 5 பேர் தங்கி இருக்கிறாங்க, ஆனால் 4 கட்டில் இருக்கும். 4 மூலையிலையும் ஒவ்வொரு கட்டில் இருக்குமாங்க. ரூமை ஓப்பன் பண்ண உடனே மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே 2 விண்டோ இருக்குமா. இந்த 2 விண்டோவுக்கு நடுவில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குமாங்க. வாஷ் பேஷனுக்கு அப்படியே ஒட்டி ரைட் சைடில் பார்த்தா ஒரு பாத்ரூம் இருக்குமாங்க. இதுதான் அவங்க ரூமோட அமைப்பு. இந்த ரூமில் யார் யார் தங்கியிருக்கிறாங்கன்னா, சாதிக் பாஷா, அவர் கூட ஒரு சென்னை பையன், அவருமே 12th தான் படிக்கிறாரு, இவரும் 12th தான் படிக்கிறார். 10th படிக்கிற பசங்க 2 பேர், 11th படிக்கிற பையன் ஒருத்தன். மொத்தம் 5 பேருங்க இவங்களோட ரூமில். சாதிக் பாஷா தான் இந்த ஹாஸ்டலுக்கு சீனியருங்க. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் இயர் வரைக்கும் இவர் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாரு. 6 வருஷம் சீனியருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வர ஸ்டாஃப் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வார்டன் உட்பட நைட் ஆனால் சாவியை இவர் கையில் கொடுத்துருவாங்களாங்க. யார் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தர் தான் இன்சார்ஜான், அவர் தான் வார்டன் மாதிரியான். அவர் இவர் கையில் சாவியை கொடுத்துட்டு, டே பார்த்துக்கடா, பசங்க யாரும் வெளியே வராமல் பார்த்துக்க. ஏன்னா ஸ்கூலுங்கிறனால மோஸ்ட்லி பசங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க, எந்த சேட்டையும் பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இவர் கையில் தான் சாவியை கொடுத்துட்டு பொறுப்பையும் ஒப்படைப்பாராம். அதனாலேயே இவர் தூங்குறதுக்கு 11:30 மணி ஆகுமாங்க. அது போக இவங்க ரூம்மேட்ஸ் எல்லாருமே, இந்த 10th பசங்க, 11th பையன், 12th ஒருத்தர் கூட இருக்கிறார் இல்லையா, சென்னை பையன், இவங்க எல்லாருமே வராண்டாவில் உட்காந்து படிப்பாங்களாம். செக்யூரிட்டி கிரவுண்டுக்கு நடுவில் ஒரு டேபிளை போட்டு அது மேலே படுத்து கிடப்பாராங்க. நைட்டு அங்கே தான் தூங்குவாராம். ஒரு சேர் ஒன்று போட்டு டேபிள் போட்டு, ஒன்று டேபிளுக்கு மேலே படுத்து தூங்குவார், இல்லை கீழே படுத்து தூங்கிடுவாராங்க போர் விரிச்சு. அவர் பார்த்துட்டார் அப்படின்னா ஸ்டாஃபுக்கு கால் போயிடுச்சு அப்படின்னா இவருக்கு நிறைய ஃப்ரீடம்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த ஃப்ரீடம் போயிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் இவங்க வராண்டாவோட எட்ஜில், அதாவது ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அது மேலே ஒரு காலை இங்கிட்டு போட்டு இன்னொரு காலை அந்த பக்கம் போட்டுக்கிட்டு 2nd ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆடிட்டோரியம், அப்புறம் ஆடிட்டோரியம் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமாங்க. காற்று சூப்பராக இருக்குமா இவங்களுக்கு. அங்கே உட்காந்து தான் எப்போயுமே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்குது, அப்புறம் படிக்கிறது, இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 11:30 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களாங்க. தூங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்டடீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வர்றது, மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைட்டு மறுபடியும் இவர்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் படுத்து தூங்கிடுவாங்களாங்க. செக்யூரிட்டியும் எப்பயும் போல் கிரவுண்டில் போய் படுத்துட்டு வராங்க. இதுதான் அந்த ஹாஸ்டலில் ரொட்டீனாக இருந்துட்டு இருந்திருக்குங்க.
பொறுப்பு நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை கரெக்டாக இருக்க விட மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணங்க. என்னென்னா சாதிக் பாஷா கிட்ட சாவி இருக்குது, மெஸ்ஸோட சாவி உட்பட அவர்கிட்ட இருக்கும். விடிய காலையில் எப்பயுமே இவங்க 5-5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாம் எல்லா பசங்களுமே. ஏன்னா 6 மணி வரைக்குமே ஸ்டடீஸ் போகுமா, ஸ்டடி ஹவர்ஸ் மாதிரி போகுமா, 6 to 6:30 வரைக்கும் போகுமா. அப்புறம் 7 மணிக்கெலாம் இவங்க மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு 7-7:15 அதாவது 7:30க்குள்ளே இவங்க கிளாஸ் ரூமில் இருக்கணுமாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நைட்டு அன்டைமில் ஒரு 11:30-12 மணிக்கெலாம் பசிச்சிச்சு அப்படின்னா, டேய் மெஸ்ஸில் ப்ரெட் இருக்கும், ஜாம் இருக்கும், வா மச்சான் போய் எடுத்து சாப்பிட்லாம், நீ தானடா இன்சார்ஜு, நீ பார்த்துக்கலாம்டா, எனக்கு இன்சார்ஜுன்னு சும்மா பேர் தான், நான் ஒரு வேளை கீழே போய் எடுத்து சாப்பிட்றது இருந்தாலும் பார்த்தாருன்னா அவ்வளோதான், இது எல்லாமே மொத்தமாக போயிடும், என்னோடய ஃபைனல் இயர் இது, சரியா, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன் இப்போ சாம்பிட்றான்னு சொன்னாலும் கூட இருக்கிற பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அன்றைக்கி பிரியாணி போட்டிருக்கிறாங்க மெஸ்ஸில். அதை மீந்து போன பிரியாணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்களாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் இந்த சமைக்க வர்றாரு இல்லையா, அவர் எடுத்துகிட்டு போயிடுவாராம் அவர் வீட்டுக்கு, இல்லைனா அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாராம் சாப்பிட்றதுக்கு. இதுதான் அவரோட ரொட்டீனாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கூட இந்த பையன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது வாடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் மொத்தமாக கீழே கூட்டு போயிட்டு ஜாமு பன்னுலாம் எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு பிரியாணியை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு வட்ட பிளேட்டில் போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்க அந்த கூட வந்த நபர். மேலே வந்ததுக்கப்புறமா சாப்பிட முடியாமல் அளவுக்கு அதிகமாக பிரியாணி போட்டுட்டு இருந்தனால சாப்பிட முடியலடா, நீங்கள் சாப்பிட்றீங்க நீ சாப்பிட்றேன்னு கேட்கும்போது யாருமே சாப்பிடலன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் விசிறி அடிச்சிருக்கிறார். எங்கே இவங்களோட ரூமில் 2 ஜன்னல் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஜன்னல் வழியாக விசிறி அடிச்சிருக்கிறார். அது ஒரு மாதிரி செதறி கீழெல்லாம் தெரிச்சு விழுந்துருக்குதுங்க. டம்மு டும்முன்னு சத்தம் கேட்டிருக்கு. இவர் திட்டிருக்கிறார் சாதிக், ஏண்டா எடுக்கிறதே திருட்டுத்தனமாக தான் எடுத்து சாப்பிட்ற, இதை எதுக்கிட்ட அப்படி விசிறி எறிகிற, ஏன்டா வேஸ்ட் பண்ணுற, இருந்திருந்தால் நாளைக்கு காலையில் அவங்களாம் சாப்பிட்ருப்பாங்களே. திட்டி எல்லாருமே படுக்க வச்சிருக்கிறாருங்க. ஸோ எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு சாதிக். அந்த 2 விண்டோக்கு நடுவில் இருக்கிற அந்த சிங்கில் நின்று ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே பார்க்குறாருங்க, ஒரு பருக்க நேற்று நைட்டு விசிறி அடித்தார் இல்லையா 12:30 மணிக்கு, அந்த பிரியாணிலேருந்து ஒரு பருக்க கூட அந்த ஜன்னலில் இல்லையாங்க. ஜன்னலே இல்லை, ஜன்னலுக்கு கீழே இவங்க ரூமில் கொட்டி இருந்துருக்குது லைட்டாக, அங்கேயும் ஒரு பருக்க கூட கிடையாது. எட்டி பார்த்துருக்கிறாரு வெளியே. இந்த பிளேட் இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டு வந்த பிளேட்டு, அதை சுத்தமாக கழுவி வச்சா எப்படி கிளார் அடிக்கும் அந்த மாதிரி கிளார் அடிச்சிருக்குதுங்க. என்னன்னு சொல்லி எட்டி பார்த்துருக்கிறாரு. எட்டி பார்த்தா ஒரு பருக்க கூட இல்லையாங்க, ஒரு பருக்க கூட இல்லையாம். மேலேயும் இல்லை, கீழே அவங்க ரூம்லேயும் இல்லை, கீழே ஹாஸ்பிட்டல் சீட்டு, அந்த ப்ளூ கலர் ஹாஸ்பிட்டல் சீட் மேலே தான் விழுந்திருக்குது. அது மேலே யாரும் ஏறி வர போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பருக்கு அரிசி கூட இல்லையாங்க. அந்த சிக்கன் பீஸு லெக் பீஸ் எதுவுமே இல்லையா, எலும்பு எதுவுமே கிடையாதான். ஒருவேளை பூனை எதனா கடிச்சு சாப்பிட்ருக்குமா, ஒட்டை வலித்து சாப்பிட்டுட்டு போயிருக்குமோ. எதுக்கு, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, எந்திரிச்சதே லேட்டு, 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கிறாரு. எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ வேமா அந்த அறிகுறியில் கிளம்பி போயிட்டாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஞாபகமே அவருக்கு இல்லை. அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் அவங்க ஸ்கூலில் ஸ்டடீஸ் முடியுது, மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வராரு. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு ஒரு 11 மணிக்கு வராண்டாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. எப்பவும் போல் அந்த 10th பசங்க கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணே இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் நடந்துச்சுண்ணே, எல்லாரோட லைஃப்லையும் நடக்கிறது தான் ஸ்கூல் லைஃப்பில். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், டீச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கொலுசு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, பாய்ஸ் ஹாஸ்டலில் கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா எங்கேயுமே யாருமே இல்லை. ஆனால் அந்த கொலுசு சத்தம் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே சஸ்டெயினாக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கடா அந்த கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆடிட்டோரியம். இவங்க எப்பயுமே அந்த ஒரு காலை இந்த பக்கமும் ஒரு காலை அந்த பக்கமும் அந்த கோட்டை சோர் மேலே போட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2nd ஃப்ளோரில். அதுக்கு அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்விம்மிங் பூலுக்கும் ஆடிட்டோரியத்துக்கும் நடுவில் ஒரு டார்க் பிளேஸ் இருக்குமாங்க பின்னாடி. அங்கே தான் அந்த கோட்டை சவரும் இருக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் நடக்கிற மாதிரி கொலுசு சத்தம் கேட்டுட்டு இருக்கான். கவனிக்கிறாங்க. கொலுசு சத்தம் மட்டும் கிடையாது, யாரோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் கேட்குது. என்னடா அது, மணி ஒரு 11-11:30 தான் இருக்கும். எப்பயுமே இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு கொலுசு சத்தம், அழுகிற சத்தம். இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி டர்ராக இருக்குதுங்க. அண்ணே எனக்கு ஏதோ பயமாக இருக்குண்ணே, வாங்கினே பேசாமல் நம்ம ரூமுக்கு போயிடலாமா. டேய் பயப்படாதீங்கடா, 6 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்டதே கிடையாது, எனக்கு அழுகிற சத்தமும் கேட்டது கிடையாது, யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா, இருறா யாருன்னு பார்ப்போண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே உத்து கவனிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. அழுகிற சத்தமும் கொலுசு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது.
இப்போ இந்த பசங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த சாதிக் பாஷாவுக்கு புரியுது. இவர் சமாளிக்கிறார். டே பயப்படாதீங்க, பயந்தாதான் எதனா ஆகும், யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆகுது. ஒரு நிமிஷமாகவே இந்த சத்தத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாதிக் பாஷாவுக்குமே ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. இவருக்கு இந்த நெகட்டிவ் சென்ஸ் இருக்குதாங்க. நெகட்டிவ் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாராம். இந்த எதனா ஒன்று வருது இல்லை எதனா ஒன்று இருக்குன்னா இவருக்கு காட்டுமா. சின்ன வயசுலேருந்தே நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு தான். ஸோ இப்போ சாதிக் பாஷாவுக்கே ஒரு மாதிரி ஈரக்கொலை நடுங்க ஆரம்பிக்குதுங்க. நைட் அட்மாஸ்பியரில் மயான அமைதியில் வராண்டாவில் லைட்டும் கிடையாது. இவங்க ரூமில் தான் லைட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் யாருமே கிடையாது. இவங்களோட ரூமில் மட்டும் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த சிகரெட் அடிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கிறனால, சீனியருங்கிறனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மேலே ரூம் எடுத்து தனியாக இருக்கிறாங்க. கோவிடுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஹாஸ்டலில் ஸ்ட்ரென்த் 600 பேராங்க. அப்போது ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஏசிலாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். இப்போது கோவிடுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. கோவிடுக்கு அப்புறமா 60 பேர் தான் ஸ்ட்ரென்த்தாங்க மொத்தமே அந்த ஹாஸ்டலில். அதனால 2வது ஃப்ளோரில் இந்த 5 பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க ரூமில் ஏசி இருக்குது. இருந்தாலும் மெயின் சுவிட்சை கீழே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த ரூமு கீழே போய் தான் சுவிட்சை ஆன் பண்ணணுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே இல்லாத இடத்துல மயான அமைதியில் வெளிச்சம் வேறு இல்லைன்னா அந்த பசங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க சாதிக் பாஷாக்கும். இருந்தாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற காரணத்தினால அந்த பசங்களை சமாதானப்படுத்துகிறாரு. டேய் அமைதியாக இருங்க, எதுவும் நடக்காது, நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களை வந்து அது அட்டாக் பண்ணும், அப்புறம் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இவரும் யதார்த்தமாக சொல்ல போய் அது அந்த பசங்களுக்கு பயம்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சாதிக் பாஷா காண்டாகி கத்துறாருங்க. ஏய் யார் அது, யாருங்க இருக்கா, சும்மா சவுண்டை கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி சவுண்டை கொடுத்துருக்குறாருங்க. இந்த பசங்கள்லாம் பதறி போயிட்டுறானுங்க. ஒரு மாதிரி என்னென்ன பண்ணுற, யாரும் பேய்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கிற, வான பேசாமல் ரூமுக்கு போகலான்னு சொல்லும்போது இவர் கத்தில் அந்த சவுண்டு நின்றுச்சாங்க. அந்த பொண்ணோட அழுகிற குரலும் நின்றுச்சு. அதே நேரத்தில் அந்த கொலுசு சத்தமும் நின்றுருக்குது. இவர் அப்படியே அந்த மயான அமைதியில் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்தியா அமைதியாயிருச்சு, சரி வாங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கொலுசு சத்தம் டபுளாக கேட்டிருக்குதுங்க. முதல்ல கேட்ட சத்தத்தை விட இப்போ அதிகமாக கேட்டிருக்கு. முதல்ல அழுகிற சத்தத்தை விட இப்போ அதிகமாக கேட்குது. இவங்களுக்கு பக்கத்தில் அழுகிற சத்தம், அதாவது இவங்களுக்கு மேலே மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க மேலே உட்காந்து அழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. பதறி அடித்து சாதிக் பாஷாவும் அவர் கூட இருந்த எல்லாருமே ஓடி வந்துருக்குறாங்க அவங்க ரூமுக்கு. அவங்க ரூமில் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டாங்களாம். இவங்க ரூமில் டோரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இவங்க சண்டை போட்டு உடச்சி வச்சுருப்பாங்க. ஸ்கூல்னாலே அப்படி தாங்க, ஒன்று பெஞ்சஸை உடைக்கிறோம், இல்லைனா அந்த நம்ம தங்குற இடத்துல எதனா ஒன்று உடச்சி வச்சுக்கிறது தான் வழக்கம். அதே மாதிரி இவங்க கதவை உடச்சி வச்சுருக்காங்க. தாப்பால் கிடையாது, தாப்பாலுக்கு பதிலாக ஒரு கம்பி மாதிரி பா ஷேப்பில் இருக்குமா, அந்த இதை இவங்களே வந்து வளைச்சி மூடுவாங்களாம் அந்த கதவை. இந்த டோர் வந்து பழைய டோர் தானாங்க, பழைய காலத்து ஒரு டோர் தானா மேலே இருக்க ஹாஸ்டலில் இருக்குது. அதை அழுத்தி மூடிட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவை மூடிட்டாங்க அப்படின்னா வெளியேருந்து யாருன்னா ஒருத்தவங்க தள்ளினாங்கன்னா அது திறக்குமா. இல்லையா அந்த மேலே இருக்க கம்பியை மெதுவாக பொறுமையாக இழுத்து விட்டால் லைட்டாக ஓப்பன் ஆகுமா. அதில் ஒரு கையை வச்சு தான் ஓப்பன் பண்ணுமா. டெய்லி காலையில் இந்த பசங்க எந்திரிச்சதுக்கப்புறமா இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குமாங்க, இந்த விண்டோ வழியாக வெளியே கூப்பிடுவாங்களாம். டேய் பசங்களா யாரா வாங்கடா வாங்கடான்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் திறப்பாங்களாம். இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பசங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. என்னென்ன கொலுசு சத்தம் கேட்குது, இந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லையானே. ஏன்னா அந்த பசங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது, இவர் தான் 6 வருஷமாக இருக்கிறாருங்கிறனால இவருமே சொல்கிறாரு, நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன்டா அந்த மாதிரி சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது, அழுகிற குரலையும் நான் கேட்டது கிடையாது, சரி விடுங்க நான் எதனா ஒன்றா இருக்கும் படுத்து தூங்குவோன்னு சொல்லிட்டு அந்த பசங்க நார்மல் ஆகிட்டு படுத்து தூங்கிடுறானுங்க. ஆனால் சாதிக் பாஷாவுக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் அவர் அந்த பிளேட்டு விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. ஒருவேளை அது பூனை வந்து சாப்பிட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதில் விட்டுடுறாரு. ஆனால் இப்போ நைட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இங்கே ஏதோ இருக்குதா, ஏதோ தப்பாக இருக்குதா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே போகிறாரு. அப்புறம் அவர் அறியாமலே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஸ்வல் அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் மெஸ்ஸுக்கு போகிறாங்க. மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு வருது. நைட்டு எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு வந்து அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரொம்ப புழுக்கமாக இருந்திருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் சம்மர் ஆரம்பிக்கிற நேரமாங்க, ரொம்பவே வெக்கையாக இருந்தனால டேய் வாங்கடா கீழே போய் ஏசி சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம். இவங்க ரூமில் ஏசி இருக்குது. அந்த கோவிடுக்கு அப்புறமா எல்லாருமே ஸ்ட்ரென்த்து கம்மியான காரணத்தினால எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க.
கீழே மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குங்கிறது இவர் தெரியும். ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டாக எல்லா ரூம்லையும் ஏசி கிடையாது, குறிப்பிட்ட 10 ரூமில் தான் ஏசி இருக்குது. ஸ்டாஃப் அவங்க தூங்குற ரூமில் மட்டும் ஏசி போட்டு தூங்குறாங்க. இப்போ சாதிக் என்ன சொல்கிறாருன்னா, பசங்களை எழுப்பி கீழே வாங்கடா போய் ஏசியை போட்டு நம்ம பாட்டுக்கு ஜம்முன்னு தூங்கலாம்னு சொல்லி கூப்பிடும்போது பசங்களும் வராங்க. கீழே 2 பேர், அதாவது இந்த ரூமுக்கு வெளியே 2 பேர். இவங்களோட ரூமுக்கு வெளியே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பையன் நின்றுக்கிறான். இவர் போகிறார் இல்லையா, கீழே வந்து வார்டன் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமாங்க, ஒரு குடோன் ரூம் மாதிரி இருக்குமா. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு வராண்டா மாதிரி இருக்குமா, சைடில் தான் அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குமாங்க, ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ வேறு இருக்குமா. இதுதான் அந்த ரூமோட அமைப்பு. இப்போ சாதிக் பாஷா மட்டும் உள்ளே போகிறாரு. 2 பசங்க கீழே காவல் காக்குறாங்க, வேறு யாருனா வராங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கீழே நிற்கிறாங்க. மேலே ஒரு பையன் நிற்கிறான். சாதிக் பாஷா மெதுவாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாருங்க. உள்ளே போயிட்டு சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட போகும்போது ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகுதுங்க. திரும்பி பார்த்தா நேராக இருக்கிற விண்டோவில் ஒரு ஸ்க்ரீன் தொங்குது. அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃபாக இப்படி இருக்குதாங்க, கொஞ்சம் விலகி இருக்குதான். அதில் ஒரு பொண்ணோட உருவமாங்க. கண்ணு ஒரு மாதிரி வெள்ளையாக பிதுங்கி போயிருக்குது. பால் கண்ணில் இப்படி பால் பொங்குச்சுன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணு பொங்கி வெளியே பொங்கிக்கிட்டு இருக்குதாங்க. அப்படியே போயிட்டு இருக்குதான், பொங்கி போயிட்டு இருக்குதான் வெள்ளை கலரில். என்னெல்லாம் அப்பி படிய வாரின ஒரு தலையாங்க. முடி வந்து அந்த மாதிரி தான் இருக்குதான், ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் மாதிரி இல்லாமல் படுகை வாரின மாதிரி இருக்குதான். கொடூரமாக இருக்குதாங்க, ரத்த கலரியாக இருக்குதான், மேலே ஃபுல்லாக ரத்தமாக, கண்ணு அப்படியே உருகி ஊற்றிக்கிட்டு இருக்குதாங்க. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி போய் நின்றுக்கிறாருங்க. என்ன பண்ண முடியும் அவரால்? நேராக அதை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டே இருந்துருக்கிறாருங்க. அவரால் அசையக்கூட முடியலையாம். காற்றுல லைட்டாக அந்த ஸ்க்ரீன் ஆடி இருக்குதுங்க. ஃபுல் உருவத்தையும் பார்த்துருக்கிறாரு. சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு மாதிரி ரத்தத்தோட கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் வெள்ளை கலரில் 2 கண்ணுலையும் ஊற்றிக்கிட்டு இருக்குதாங்க. இவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதான் நின்று. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த சுவிட்சை கூட ஆன் பண்ணாமல் வந்த வேலையை விட்டுட்டு வெம ஓடி வந்துருக்கிறாரு வெளியே. பதறி அடிச்சுட்டு ஓடி வந்ததை பார்த்துட்டு வெளியே இருந்த அந்த சென்னை பையன் கேட்டிருக்கிறாரு, டேய் என்னாச்சு மாப்பிள்ள, ஏன்டா இப்படி ஓடி வர, சுவிட்சை போட்டியா இல்லையாடான்னு சொல்லி கேட்கும்போது, டேய் உள்ள ஒரு உருவம் இருக்குடா, ஒரு பொண்ணோட உருவம்டா, இந்த மாதிரி ஒரு மாதிரி படுகை வாரி எண்ணெயெல்லாம் அப்பிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா, ரத்தமாக இருக்குடா மேலெல்லாம் சொல்லிட்டு சொல்லும் போது, ஏன்டா பயமுடுத்துற, நேற்று நைட்டும் இதே மாதிரி தான் அந்த சத்தம் கேட்டுச்சு, அப்பையும் ஒரு மாதிரி நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்தாலும் நீ அதை பற்றியே பேசி எங்களை பயமுடுத்த பார்த்த, சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், இப்போ என்ன புருடா விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் ரொம்ப நக்கல் நையாண்டியாக பேசி சிரிச்சிருக்கிறாருங்க. இவருக்கு கடுப்பாகி, டே நான் நிஜமாக சொல்கிறேன், உள்ளே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த ஜன்னல் கிட்ட தான் நிற்கிது, அது எனக்கு பயமாக இருக்குது, வாங்க மேலே போயிடலாம்னு சொல்லும்போது, டேய் சும்மா எதையான்னு சொல்லாத, ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும், நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா, அங்கே உள்ளே போயிட்டு, ஏய் நீ பொம்பளை பையா, சரி வா நம்ம ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசியிருக்கிறாருங்க. இப்போது சாதிக் பாஷா என்ன சொல்கிறாருன்னா, டேய் இப்படிலாம் பேசாத, தப்பு, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப வார்னிங் கொடுத்துருக்குறாருங்க. இருந்தாலும் மறுபடியும் அவர் அசிங்கமாக பேசியிருக்கிறாரு அந்த சின்ன பையன். ஒரு வேளை சாதிக் பாஷா சொன்ன மாதிரி அந்த பையன் அசிங்கமாக பேசாமல் இருந்திருந்தா இவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்குமாங்க. ஆனால் அந்த பையன் அசிங்கமாக பேசின காரணத்தினால இவங்களோட வாழ்க்கையே தலைகீழ மாறி இருக்கு. அடுத்த 2 நாள் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் சொல்ல கேட்காம சாதிக் பாஷாவை தள்ளி விட்டுட்டு, நான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வரேன், அப்புறம் ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொன்னல அதையும் போய் நான் பார்த்துட்டு வரேன், இந்த பயமுறுத்துகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாருங்க. இப்போ அவர் உள்ளே சொல்ல கேட்காம போனதுக்கப்புறமா சாதிக் பாஷா வெளியே இருந்த 2 பசங்கக்கிட்ட இப்போ தான் ஷேர் பண்ணுறாரு, டேய் நான் சொல்கிறத கேளுங்கடா, நாள் நீ சுரேஷ் நீ தட்டை விசிறி அடிச்சல, ஒரு பிரியாணி பருக்க கூட இல்லை, யாருன்னா க்ளீன் பண்ணிங்களா, இல்லை நாங்களே நீ தான் க்ளீன் பண்ணியிருப்போம்னு நினச்சோம், அதான் சொல்கிறேன் க்ளீன் பண்ணலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்ருக்காங்க, அதை வெளியே தூக்கி போட்ட தட்டில் ஒரு பருக்க கூட கிடையாதுடா பிரியாணி, ஒரு லெக் பீஸ் கூட கிடையாதுடா, பூனைக்கு என்ன சாப்பிட்ருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தத்தை கேட்டனையும் நான் கன்ஃபார்மே பண்ணேன், ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஹாஸ்டலில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், 11 வருஷமாக எனக்கு நடக்காது, இந்த 12வது வருஷம் மட்டும் ஏன் நடக்கணும், நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறோம், தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கவனா வாங்கடா மேலே போகலான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ளேருந்து கத்திக்கிட்டு ஓடி இருந்திருக்கிறாருங்க அந்த சென்னை பையன். மச்சான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறார், அவரோட ரூமுக்கே ஓடி இருக்கிறார். 2 ஃப்ளோர் 2வது ஃப்ளோருக்கு போயிட்டு அவர் ரூமில் தடுக்கி விழுந்திருக்கிறார். சாதிக் பாஷாவும் பின்னாடியே அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்சை ஆன் பண்ணவே இல்லை, எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை பார்க்கவே இல்லை, அலறி அடிச்சுட்டு 3 பேர் மேலே ஓடி போய் பார்த்தா ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அழுது ரொம்ப ஏங்கி அழுது ஒரு மாதிரி வீசிங் வந்த மாதிரி அந்த ஆள் ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாருங்க சென்னைக்கு பையன். டேய் நீ சொன்னது உண்மைடா, அங்கே இருக்குடா, ஏதோ ஒன்று இருக்குடா, நம்ம இப்போயே போயிடலாண்டா, அந்த ஹாஸ்டல் நமக்கு வேணாம் மச்சான், வெளியே கூட ரூம் எடுத்துக்கலாம்டா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்கிறாருங்க.
என்னடாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீ சொன்ன மாதிரியே கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி பால் வடிகிற மாதிரி கண்ணோட அந்த வெள்ளைக்கரு ஊற்றிக்கிட்டு இருக்குடா வெளியே, எண்ணெய் வச்சு வகுடு எடுத்து வரணும் ஒரு 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 உருவம்டாண்டா, அது ரொம்ப ஒரு மாதிரி ரத்த கலரியாக இருந்துச்சுடா, பார்க்கவே பயமாக இருந்துச்சு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கிறாருங்க. இப்போ கூட இருந்த 2 பசங்களும் சிரிக்கிறாங்க. இவர் புரிஞ்சுக்கிறாரு, நான் அதுக்கு தான் சொன்னேன் நீ அசிங்கமாக பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கீழே 2 பசங்க இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், டேய் என்னடா பெருசாக ஆம்பளை அது இதுன்னு பேசினேன், ஏதோ பொம்பளை நான் இங்கே எங்கள் ரூமுக்கு வந்துடுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன பயந்துட்டியா, ஏன்டா வலுவான கட்டையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பசங்க. பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா சாதிக் மறுபடியும் வார்னிங் கொடுக்குறாரு, டேய் அவன் அப்படி பேசினால தான் அவன் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டு வந்திருக்கிறான், நீங்களும் தேவையில்லாமல் இதை பேசாதீங்கடான்னு சொல்லும்போது, டே இப்போ சாமர்றா நீ பயமுடுத்தி அனுப்புனதுலேயே அவன் பயந்துருப்பான், சரி விடு நாங்கள் அதை பற்றி பேசலை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக 2 வாட்டர் கேன் எடுத்து இவங்களோட ரூமுக்கு வெளியே வராண்டாவில் லாஸ்ட்டில் இவங்க உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அந்த வாட்டர் கேன் இருக்குதாங்க, அதாவது அந்த வாட்டர் பிடிக்கிற இடம் இருக்குதான், கூலிங் வாட்டர் வரும் நார்மல் வாட்டர் வரும், அங்கே போய் பிடிக்கிறதுக்கு 2 பசங்களும் போயிருக்கிறாங்க. இந்த பசங்க தண்ணி பிடிக்க போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அலறி அடித்து ஓடி வர சத்தம் கேட்டுருக்குதுங்க. இவனுங்களும் கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கிறானு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சாதிக்கு வெளியே வந்தபோது சாதிக்கை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து விழுந்துருக்கிறானுங்க ரூமுக்குள்ளே. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்டால் 2 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்தில் கொலுசு சத்தம் கேட்டுருக்குதுங்க. திரும்பி பார்த்தா அந்த மேலே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்லாப்பில் 2nd ஃப்ளோரில் ஒரு கால் இந்த பக்கமும் ஒரு கால் அந்த பக்கம் போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு மேலே இவங்க உட்காந்துருக்கிற மாதிரியே அந்த பொண்ணோட உருவம் உட்காந்துருக்குதாங்க இவங்கள பார்த்த மாதிரியே. அதை பார்த்து பயந்து போய் தான் 2 பசங்களும் ஓடி வந்திருக்கிறாங்க. ஒரு வாட்டர் கேனை அங்கேயே போட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பசங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்டவுடனே ஆல்ரெடி பயந்து போயிருக்கிற சென்னை பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இவங்க பிடிச்சிட்டு அந்த தண்ணியை 1 லிட்டர் வாட்டர் கேனை ஃபுல்லாக குடிச்சிருக்கிறாருங்க. பயத்தில் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே போய் படுத்துருக்கிறாரு அவரோட பெட்டில். இப்போ சாதிக் பாஷாவுக்கு விக்கல் எடுக்குது, இந்த பசங்களுக்கும் தண்ணி தாங்க எடுக்குது பயத்தில். இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் தண்ணி தாங்க எடுக்குது. டே போய் பிடிச்சிட்டு வாங்கடா, 2 கேனில் பிடிச்சிட்டு வாங்கடா போயின்னு சொல்லும்போது, அண்ணே இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறோம், நீங்கள் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வேணா போங்கன்னு சொல்லும்போது சாதிக் நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி எந்திரிக்கும் போது அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணே போகாதீங்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கிறாங்க. அப்போ யார் தாண்டா பிடிக்கிறது, டே நீ ஒருத்தன் தாண்டா இருக்கு, நீயாச்சும் போய் பிடிச்சிட்டு வாடானா, ஏன்னா நான் மட்டும் தான் இன்னும் பார்க்கல பேய, நானும் பார்க்கணுன்னு உனக்கு ஆசை, என்னை கோர்த்துடுறதுக்கு பார்க்குறியா, அப்போலாம் என்னால் போக முடியாது. அப்படி இல்லைடா இப்போவும் சொல்கிறேன்டா, அது ஒரு ஆத்மா தான் சரியா, இதுங்களாம் நம்ம தப்பாக பேசினா தான் நம்மளை எதனா பண்ணுவாங்க. இவங்க 3 பேருமே தப்பாக பேசியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு காட்டியிருக்கு, நீ தான் எதுவுமே தப்பாக பேசல, நீ போய் பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லும்போது அந்த பையனும் ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகி, ஏன்னா தண்ணி தேவை, விக்கல் எடுக்குது, எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குங்கிறனால 2 வாட்டர் கேனை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்க போகிறாங்க. இருந்தாலும் சாதிக் பாஷா என்ன பண்ணுறாருனா, அந்த பையனை பார்க்குறதுக்காக வெளியே இந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு வராண்டாவில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களோட ரூம் டோரில் வெளியே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பையன் தண்ணி பிடிக்க போகிறான், தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், இவரை பார்க்குறான், இவரும் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, அவனும் சிரிக்கிறான். தண்ணியை பிடிச்சிட்டு எந்திரிக்கும் போது ஒரு ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறாங்க அந்த பையன். இதை சாதிக் பாஷா கவனிச்சுட்டு, வாடா என்னாச்சுடா வாடான்னு சொல்லும்போது அந்த பையன் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிறான். அந்த பையனோட பார்வை வேற எங்கேயோ இருக்குது. எங்கே பார்க்குறான்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இங்கிட்டு திரும்பும்போது இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிருக்குதுங்க. ஒரு கருப்பு உருவம் இவரை கிராஸ் பண்ணி போயிருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நெஞ்சு படப்படன்னு அடிச்சுட்டு டக்குன்னு திரும்பும்போது பார்த்தா அந்த பையன் அங்கே நின்னவன் அவ்வளோ சீக்கிரமாக ஓடி வந்திருக்கிறான். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவ்வளோ சீக்கிரமாக ஓடி வந்திருக்கிறான். ஆனால் நானும் பார்த்துட்டேன்னு, ஆனால் உனக்கு பின்னாடி தானே நின்றுச்சு, அந்த உருவம் தானே ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனும் உள்ளே வந்திருக்கிறான். இப்போது பதறி அடிச்சுட்டு உள்ளே வந்த பையன் கதவை லாக் பண்ணிட்டாங்க. மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு 4 பேரும் 4 கட்டில் ஒன்றா போட்டு தான் படுத்துருக்குறாங்க பயத்தில். ஏன்னா 5 பேருமே பார்த்துட்டாங்க இந்த உருவத்தை. இப்போது இவங்களோட ஹாஸ்டலில் ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா சுற்றுதுங்கிறது இந்த 5 பேருக்குமே தெரியும். எப்படிங்க தூக்கம் வரும் நைட்டு?